தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ எதிர்காலத்தில் இலங்கையில் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால் நாம் இணைந்து செயற்பட வேண்டும். அந்த இணைவு எமது தனித்துவ அடையாளங்களை அழித்து விடுவதாக இல்லாமல் மாறாக அவற்றை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நடத்திய பெரும் தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரஃபின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் தோப்பாகிய தனிமரம் எனும் தொனிப்பொருளில் நிந்தவூர் அல் அஸ்கர் தேசிய பாடசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். 5 வருடங்களுக்கு முன்னர் சம்மாந்துறையிலே நான் அந்த நினைவு பேருரை ஆற்றிய போது அதே மேடையிலே பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லாவும் பேசினார். இன்றைக்கும் இதே மேடையிலே அவர் பேசியிருக்கிறார். அதே பொருளை அவரும் தன்னுடைய பேச்சிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆகையினாலே இன்றை கலையாத கனவொன்று நான் கண்டேன். தமிழ் மொழியின் கொடியின் கீழ் நிழல் பெற்றார் உத்தமர்கள். தமிழ் மொழியின் கொடியின் கீழ் இனம் பெலவும் ஒன்றுபட்டு தமிழ் மொழியோ தமிழர்க்கே தரங்கட்டோர் கொக்கரித்தார். தரங்கட்டோர் பாம்பானார் தமிழ் மொழியை அழிப்பதற்கு. பாம்புகளோ தமிழ் மொழியை. அது விசேடமாக தமிழ் சமூகம் கவனத்திலே எடுக்க வேண்டிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்திலே தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ இலங்கையிலே தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால்